ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் மாமா பையனோட கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு ஃபங்க்ஷன். அவங்க பொண்ணு வீடு வந்து சிவகாசியா, அங்கே தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். அங்கே மறுவீடு முடிச்சுட்டு அப்படியே குற்றாலம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட்டான ஒரு பிளானையும் போட்டு வச்சுருந்தோம். தண்ணி வருதா, குளிக்க விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரில. சரி, சேஃப்டிக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் அங்கே போய் சூப்பராக விருந்து, நல்லா நான்வெஜ் சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அன்றைக்கி வேறு ஒர்க்கிங் டேவா, பசங்களை எல்லாம் வீட்டில் வந்திருக்கோம், ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு என் மாமா ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க. அண்ட் அப்படியே நாங்கள் மட்டும் இந்த சைடு குற்றாலம் பக்கம் கிளம்பியாச்சு. இங்கேருந்து பக்கம்னு நினச்சிட்டு போனோம். பட் ஆனால் அதுவே வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா குற்றாலம் வந்து ரீச் ஆயாச்சு. சூப்பரான வெதராக இருந்துச்சு. அப்படியே ட்ரிசில் ஆகிட்டே இருந்துச்சு. யூடியூப்பில் குற்றாலம் லைவ்னு கூட ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் வந்து தெரிஞ்சுட்டு போகலாம். நாங்களும் அதை பார்த்தோம். ஆனால் காலையில் வரைக்கும் கூட தண்ணி வரலன்னு தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே தான் தண்ணி வந்து லைட்டாக விழுக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நாங்கள் போன டைமில் நல்லா தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் குடிச்சு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபோர்ஸாக விழுக ஆரம்பிச்சிச்சு. குற்றாலமில் தண்ணி விழுகுதா, ரொம்ப ஃபோர்ஸாக விழுகுதா அப்படிங்கிறதுலாம் நம்ம லக்க பொறுத்து தான் இருக்குது. நம்ம குளிக்க முடியுமா முடியாதுன்றது அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் வந்து குளிச்சு முடிச்சாச்சு. எப்போயுமே குற்றாலம் ட்ரிப் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு 2 or 3 டேஸ் போயிட்டு வருவோம் ஃபேமிலியோட. நல்லா வந்து நான்வெஜ் எல்லாம் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபால்ஸில் குளிக்க சாப்பிடனே இருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். ஆனால் சான்ஸ் கிடச்சா இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப்பை போயிட்டு வந்துடுது. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நைட் டின்னர் வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம். ரொம்ப சுமாராக இருந்துச்சு. கேட்கல. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அங்கே ஒரு ஐயர் கடையில் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு பால்கோவா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.